Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆரம்பிப்போம். கொஞ்ச நாளா நாங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் சரியா ஒர்க் ஆகாத காரணத்தினால எங்களால வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஆனா இனிமேட் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றத நான் முழுமையா நம்புறோம். ஏன்னா எல்லா ப்ராஜெக்டும் எங்கிட்ட இப்போ ரெடியா இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதான் மிச்சம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். அதாவது நம்ம முன்னாடி சேனலில் பண்ண மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட். அதாவது நம்ம வாட்டர் டேங்குக்கே நம்ம எவ்வளோ லெவலில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு கம்பியை வச்சு எவ்வளோ கான்டாக்ட் ஆகுது அப்படின்றதுலாம் கிடையாது. எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது அப்படின்றத நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்க்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஆனால் டெக்னாலஜி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்களும் எங்கள் டீமும் இருக்கோம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறத கேட்டு வந்துடுங்க. கேட்டதில்ல பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுவும் பண்ண மாட்டோம். கடைசியில் வீடியோ எண்டிங்கில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களில் யாருக்காவது நீட் கோச்சிங் சென்டரில் சேரணும், ஆன்லைன் மோட் ஆஃப்லைன் மோட் இப்படியே சேரணும் அப்படின்றதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரோமோ கோட் தமிழ் ஒர்க் ஷாப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அவங்களே ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்களே அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இப்போ நம்ம எந்தெந்த காம்பனண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம இந்த சென்சார் யூஸ் பண்ணுவோம். இதோட ஒரு வாட்டர் லெவலில் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ளூடூத் HC05 மாடியூல். இது எதுக்காகனா நம்ம மொபைல் ஃபோனுக்கும் இந்த ஆர்டினோ போர்டுக்கும் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர். இது ஆர்டினோ ப்ரோ மினி. உங்களுக்கு எந்த ஆர்டினோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கோடிங் ஸ்ட்ரீட்டாக அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு வச்சு இதுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா ஆர்டினோ நானோ யூனோ அப்படின்ற வேறு ஏதாவது போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் சேம் கோட், சேம் பின். இந்த கனெக்ஷன் படி எல்லா சர்க்கியூட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதை சால்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு PCB போர்டில். ஹெட்ரு பின்ஸ் வச்சு நம்ம எப்போ வேணால் இந்த காம்பனண்ட்ஸாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஹெட்ரு பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டினோ ப்ரோ மினியை அப்படியே அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் சாக்கெட் HC05 மாடியூலுக்காக. நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம டேங்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் ஒரு ஒயரை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த 4 பின் ஒயர். இதை நீங்கள் கடையில் கூட வாங்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஹெட்ரு பின்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வச்சு அப்படியே சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இன்னொரு எண்டை நம்ம போர்டு கூட கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் மொத்தமாக 4 பின் இருக்கும். 2 பின் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளைக்கு, மீதி 2 பின் ட்ரிக் அண்ட் எக்கோ பின்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 2 பின்ஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ப்ளூடூத் HC05 மாடியூலில் TX, RX, 5 வோல்ட் கிரவுண்ட் அப்படின்னு 4 பின் இருக்கும். TX, RX எதுக்காகனா இதை ஆர்டினோவிலேருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும், அந்த கிரவுண்ட் அண்ட் 5 வோல்ட் அப்படின்னா இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது. ஒன்ஸ் நம்ம சர்க்கியூட் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கோடிங் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இதே சர்க்கியூட் டயக்ராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங்கில் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு பின்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கோடிங்லேயோ அதை கண்டிப்பாக மாற்றணும். அப்போ தான் நம்ம சர்க்கியூட் ஒர்க் ஆகும். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் எக்கோ அண்ட் ட்ரிகர் 2 பின் இருக்குன்னு சொன்னால அது நம்ம ஆர்டினோட A3, A2 பின்ஸ் கூட நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதனால் இதுவே நீங்கள் வேறு பின்ஸ் கூட யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பின்னோட நம்பர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கோடை அப்லோட் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்க்கு போய்ட்டு இந்த போர்ட் ஆர்டினோ ப்ரோ மினி அப்படின்றனால ஆர்டினோ ப்ரோ மினி செலக்ட் பண்ணுறேன்.
நீங்கள் வேறு ஏதாவது போர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட் இந்த போர்ட்டில் இருக்குது, இந்த ஆர்டினோ யூனோன்ற போர்ட்டில் தான் இருக்குது. இப்போது அப்லோட் கொடுக்க போகிறேன். இது அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி நான் ஆர்டினோ கூட அப்லோட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த சர்க்யூட்டில் அந்த சிப்பை கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அப்லோட் ஆகிடும். 2 டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரும் அப்புறம் இன்னொரு டேப்பை எடுத்து ஒரு கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளோட சர்க்யூட்ஸ் அண்ட் பேட்ரி எல்லாமே வைக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம சர்க்யூட் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணிவிட்டு இப்போது வாங்க போய் டேங்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது நான் என் டேங்க்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ டேங்க்கில் ஏதாவது ஒரு இடத்துல ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாருக்குள்ளே இருக்க அந்த ஒயரை விட்டு அதை அல்ட்ராசோனிக் சென்சாரை கரெக்டாக டாப்பில் ஊட்டிடுங்க. எனக்கு இந்த சைடில் இங்கே தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருக்க ஹோல் மோஸ்ட்லி நம்ம ஒயர் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது அப்படின்ற காரணத்தால் நான் இந்த வழியை எடுத்துக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை அப்படி மேலே ஒட்டிடுங்க. அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் சைடில் எங்கேயாவது இடத்துல ஒட்டிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போது நம்ம ப்ளூடூத் ஆப் சைட் போவோம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் அப்புறம் இந்த சோர்ஸ் கோட், அந்த ஆர்டினோ சோர்ஸ் கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே நம்மளோட சேனலை பற்றியும் வருது, creativecrackers.7 அப்படின்றது நம்ம சேனல் தான். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் ப்ளூடூத் லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம HC05 அப்படின்னு செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் போய் நம்ம அதை ப்ளூடூத்தை பேர் பண்ணிப்போம். இந்த HC05 இருக்குது. மோஸ்ட்லி இதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னா 000 0 4 வாட்டி அப்படி இல்லை 1 2 3 4 அப்படின்றத டைப் பண்ணணும். என்னோடய பாஸ்வேர்டு 1 2 3 4. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்குள்ளே மறுபடியும் போகலாம். கனெக்ட். இப்போ HC05 மாடியூல் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டினோ யூனோ மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கும். அதோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதோ இப்போ நம்ம டேங்க்கில் 58% வாட்டர் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்னும் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிவா உங்களிடம் இருந்து விடைபெறுவது. பாய்.